guys, welcome to Tana Arts and Crafts. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா புக் மார்க் தானே பண்ண போகிறோம். அதுவும் இது வந்து புக் மார்க்குன்னு சொல்லலாம், ரீயூஸ் ஐடியான்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது மாதிரி உடஞ்சி போன ஸ்கேல் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லை பழைய ஸ்கேல் இருந்தாலும் ஓகே. ஸோ வந்து நான் உடஞ்சி போன ஸ்கேல் வந்து ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ வந்து நல்லா இருக்கிறத பார்த்து ஒன்று எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நான் வந்து ரொம்ப பழைய ஸ்கேல் அப்படின்றதுனால என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்களேன். இப்போது நம்மளுக்கு வந்து ஒரு A4 ஷீட் வந்து தேவைப்படும். நான் இப்போ ஒரு A4 ஷீட் வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு இதை வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? நான் எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது போல் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வாய்ஸ் வந்து அப்படின்னு தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும், ஏன்னா கொஞ்சம் கோல்டு. ஓகேங்களா? ஓகே, ஸோ இது வந்து நான் யாருக்காக செய்கிறேன் அப்படின்னா என் ஃப்ரெண்டுக்கு தான் வந்து செய்கிறேன். ஓகேங்களா? அது அப்படியே ஒரு வீடியோவாக நம்ம எடுத்து போட்டோம்னா வந்து நல்லா இருக்கும்ல, அப்படிக்காக தான். ஓகேவா? இதை நம்ம கிஃப்ட் ஐடியான்னு கூட கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து அதை மட்டும் தனியாக வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். கரெக்டாக இருக்குன்னு தான் இதை செக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ கரெக்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணக்கூடாது இதில். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா பஞ்சிங் மிஷின் வச்சு இங்கே ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டுக்கிறேன். ஓகேவா? இது வந்து அவங்களோட கஸ்டமைஸு, ஸோ அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது இதுக்கு மேலே அவங்க வந்து என்ன விருப்பப்பட்டாங்களோ அதுதான் நான் வந்து இதில் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் யூனிக்கான 4 கலர் வந்து ஸ்கெட்சஸ் வந்து எடுத்துட்டேன். ஓகேங்களா? இந்த மாதிரி 4 கலர் ஸ்கெட்சஸ் வந்து எடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ளூ கலர் எடுத்துகிட்டு ஸோ நான் பண்ணுற மாதிரி வந்து பண்ணிக்குவேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இது போல் ஒன்று வந்து போட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டு அதே மாதிரி எல்லா கலர்ஸுமே நான் வந்து போட்டுக்கிறேன். அப்போ பார்க்குறதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். ஓகேங்களா? இது எதுவுமே நான் வந்து பண்ணது கிடையாது, இது எல்லாமே அவங்களோட கஸ்டமைஸ் தாங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? பார்க்குறதுக்கு இப்போ ரொம்பவே அழகாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் வந்து பென்சிலை வந்து ட்ரா வந்து பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து பிளாக் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி, ஓகேவா? ஸோ பிளாக் ஸ்கெட்சை யூஸ் பண்ணி அழகாக இந்த மாதிரி வந்து போட்டுவிட்டேன். ஸோ இந்த மாதிரி அவங்க மியூசிக்னால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால அவங்க வந்து மியூசிக் சிம்பிள்ஸை வந்து கேட்டிருக்காங்க, அதனால் நான் மியூசிக் சிம்பிளை வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஓகேங்க, இப்போது கொஞ்சம் அங்கங்கே மியூசிக் சிம்பிள்ஸ் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஸ்டார்ஸ்லாம் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம எதுக்கு பஞ்சிங் மிஷின் வந்து போட்டோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு எல்லோ கலர் பேப்பர் வந்து எடுத்துருக்கேன். இதை நம்ம வந்து ஒரு ஸ்கொயர், ஓகேவா, ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணிப்போம். இப்போ நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா இப்போ நான் இத்தனை வாட்டி சொல்கிறதுக்கு காரணம் இது எதுவுமே வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணது கிடையாது, அவங்களா தான் கஸ்டமைஸ் பண்ணது. ஓகேவா? இப்போ நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன் இல்லையா? இப்போ நான் ஒரு ரவுண்டான ஒரு ஷேப் எடுத்துகிட்டு சரி இப்போ நான் அதில் வந்து இப்போ நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா ரோஸ் தான் செய்கிறோம். ஸோ ரோஸ்னால அவங்களுக்கு ரொம்ப வந்து பிடிக்கும், அதுக்காக தான் இப்போ நான் வந்து ரோஸ் வந்து செஞ்சிட்ருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் வந்து அழகாக வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் வந்து அதை அப்படியே வந்து கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து புக் மார்க் செய்யறதுக்கான காரணம் ரீசன் என்னென்னா அவங்க வந்து ரொம்பவே வந்து எப்படி சொல்கிறது, அவங்க வந்து புக் மார்க் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்து ஆசைப்பட்டேன் அப்படின்றதுனால நான் வந்து செஞ்சு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ வந்து அழகாக வந்து நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். இப்போது இதை எப்படி வச்சு நம்ம வந்து ரோஸ் செய்ய போகிறோம் அப்படின்னா நான் வந்து பிகினர்ஸ்க்காக ஒரு வந்து சொல்லித்தரேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து உள்ளே வந்து ரவுண்டாக போட்டிருக்கலையே அதே போல் நீங்கள் போட்டுக்கோங்க. இது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நீங்கள் சிரிப்பீங்க, பட் கொசுவத்தி எக்ஸாம்பிள் தான் இதுக்கு. ஓகேவா? கொசுவத்தி மாதிரியே இருக்கும் இது வந்து. நான் இதுக்கு வந்து பேர் வச்சது கொசுவத்தி ரோஸு. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ வந்து அழகாக வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ரீசண்டாக நம்மளுக்கு வந்து யாருமே சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க, ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் வந்து அழகாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இது ஒன்றுமே இல்லை, நம்ம அப்படியே வந்து ரோல் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ரோஸ் வந்து செஞ்சேன், பட் எனக்கு அது அவ்வளோ வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, அதனால நான் எப்போவுமே செய்கிற மாதிரி ஒரு ரோஸ் வந்து செய்கிறேன். ஸோ ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் காட்டுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்குவேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி எதனா ஒரு
ரவுண்ட் ஷேப்பில் திங்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வச்சு இது போல் அளந்துட்டு ஸோ நீங்கள் வந்து ரவுண்டாக வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி. ஓகேவா, ஸோ ரவுண்டாக வரணும். இது போல் ஒரு கோடு போட்டுட்டு இதிலேருந்து இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் இந்த மாதிரி. ஓகேவா, அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் எப்பவும் போல் நார்மலாக உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ ஃப்ளவர் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து இது போல் அழகாக உங்களுக்கு ஃப்ளவர் மாதிரி கிடைக்கும். ஸோ இது மாதிரி 2 இடத்துல வந்து இருக்கும், 4 பெட்டல்ஸ் மாதிரி இருக்கும். இதில் 2 இடத்துல நம்ம வந்து கட் பண்ண. ஓகேவா, இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று. ஓகே, ஒரே ஒரு பெட்டல் மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இது போல் லைட்டாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு எத்தனை கலர்ஸ் வேணுமோ அத்தனை கலர்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் அதே மாதிரி வந்து இன்னும் 2 ரோஸ் வந்து செஞ்சுருக்கேன். ஓகேங்களா, இது ஒன்று சின்னது, அதை விட மீடியமாக, அதை விட கொஞ்சம் பெருசாக, அது மாதிரி வந்து செஞ்சுருக்கேன். ஓகேங்களா, இப்போது இது 3த்துலேயுமே நம்மளுக்கு வந்து ஹோல்ஸ் வந்து வேணும். நான் அதே பஞ்சிங் மிஷின் வச்சு தான் ஹோல்ஸ் வந்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா, இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து காம்பஸ் யூஸ் பண்ணி கூட ஹோல்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஓகேவா, இது போல் ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இல்லை இது ரொம்ப ஹோல்ஸ் வந்து உங்களுக்கு பெருசாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் வந்து காம்பஸில் கூட ஹோல்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி ஹோல்ஸ் எல்லாத்துலேயுமே நான் வந்து போட்டு வந்து எடுத்துட்டேன். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு பேபி பிங்க் கலரில் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன், 3 ஃப்ளவர்ஸ். இப்போ நம்ம ஆல்ரெடி ஒன்று வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் இதை வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, இந்த மாதிரி வச்சுட்டு சிசர் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்சர்ட் ஆகிடும். அப்போ நம்ம வந்து ஈஸியாக வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து 3 ரோசஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நான் வந்து இது வந்து ஃபஸ்ட் டைம் தான் வந்து ஸ்கேலில் வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, அதுவும் என் ஃப்ரெண்டுக்கு ஃபஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஆல்ரெடி நான் ஒரு ட்ரை பண்ணியிருக்கேன், பட் ஸ்கேல் இல்லை. ஓகேங்களா, ஸ்கேல் இல்லாமல் நான் வந்து வேறு ஒன்றத்தில் தான் ட்ரை பண்ணேன், ஒரு கார்ட் போர்டில் தான் வந்து ட்ரை பண்ணேன். ஓகேங்களா, அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. பட் நான் வந்து 7th நான் வந்து யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது நம்ம இது வந்து 3த்தையும் போட்டு வந்து நாட் வந்து போட்டுக்கலாம். ஓகேவா, ஸோ நான் நாட் போட்டு காட்டுறேன். இப்போது நான் வந்து கொஞ்சம் தர்மாக்கோல் பால்ஸஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போது நான் அந்த தர்மாக்கோல் பால்ஸஸை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை நம்ம முன்னாடியே பேஸ்ட் பண்ணியிருக்கலாம், இருந்தாலும் எனக்கு அப்போ ஐடியா வந்து தோணலை, அதனால் இப்போ தான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி அதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும் இது. நான் வந்து கொஞ்சம் ஏடாகுடமாக பண்ணதுனால எனக்கு வந்து இப்படி வந்துருச்சு. ஸோ நீங்களுமே வந்து கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இது நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட் நம்ம வந்து பேப்பரை எடுத்து நம்ம வந்து ஸ்கேலில் வந்து இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா, சாரி பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் புக் மார்க். ஓகேங்களா, நம்ம வந்து வீட்டில் செய்கிற புக் மார்க் அதுதான். கடையில் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், பட் அது வந்து நம்ம வந்து வீட்டில் செய்கிற இது வந்து வராது. ஓகேங்களா, ஓகேவா, இப்போ நான் வந்து தர்மாக்கோல் பால்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போது இதில் வந்து நம்ம வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, க்ளூ வந்து அதிகமாக அப்ளை பண்ண வேண்டாம். இப்போது நான் வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிட்டேன். இதை எடுத்து நம்ம அதில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகேவா, இது ஏதோ நம்ம வீட்டில் செய்கிறோம் அப்படின்றதுனால இந்த மாதிரி செய்கிறோம். நான் இதை விட பெஸ்ட்டாக வந்து ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ இப்போ வந்து நம்மளோட புக் மார்க் இஸ் ரெடி. ஸோ பேக் சைட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து நார்மலான ஒரு பேப்பர் கூட ஒட்டிக்கலாம். ஓகேங்களா, கலர் பேப்பர் ஏதோ ஒரு பேப்பர் கூட ஒட்டிக்கலாம். நான் அப்படியே வந்து இந்த இடத்துல வந்து ஒட்ட போகிறேன். ஓகேங்களா, ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளோட புக் மார்க் இஸ் ரெடி. ஸோ நீங்கள் வந்து அழகாக வந்து வைக்கிறது எப்படி வைக்கிறதுன்னு நான் காட்டுறேன். ஓகே, இப்போ நான் வந்து வச்சு வந்து காட்டுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, உங்களுக்கு இந்த புக் மார்க் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நான் 2 வாட்டியே சொல்லிட்டேன். ஓகே, டாட்டா, பாய் பாய்.